Hi dear, welcome to SK Spoken English Academy and Egaliva Kalaikodam. I am your Sarana Kumar. So okay, இன்னைக்கு இந்த வீடியோ எதை பார்க்க போறோம்? ஒரு 10 வேர்ட்ஸ் உடைய பேசிக் ப்ரொனன்சியேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? உங்களால் ப்ரொனன்சியேஷன் ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் இதே மாதிரி வேற ஏதாவது வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் இந்த வேர்ட்ஸ் எப்படி பிரிக்கிறோமோ அதே ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தி என்ன பண்ணணும் நம்ம அந்த வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷனை நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக ப்ரொனன்சியேஷன் பண்ண கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ நீ பார்க்கலாமா? இப்போ பாருங்க, SCREEN அப்படின்றது என்ன சார் இருக்குது? SCREEN அப்படின்னு இருக்குது இல்லையா? இப்போ எஸ்ஸுக்கு என்ன சார் சவுண்டு? எஸ்னாலே என்ன சவுண்ட் சொல்லியிருக்கோம்? இஸ் இல்லையா? எஸ்னா இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன சார் இருக்குது? சிக்கு இக்கு சவுண்டு தானே? சீனா இ அப்படின்னு சொல்லி. அடுத்து ஆருக்கு இருடா, ஆறுனா இரு. அடுத்து இஇஎன் பார்த்தோம்ல என்ன சவுண்டு? ஈன். இஇடி ஈட். இஏடி ஈட் பார்த்தோம்ல. இஇஎன் என்ன பண்ணுது? ஈன். இஇஎம் ஈம். இஏஎம் ஈம். இதெல்லாம் எங்கே பார்த்தோம்? காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் இல்லையா? கிட்டத்தட்ட 4-5 வீடியோ காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு இருக்குது, அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அது பிரகாரம் பார்த்தோம்னா இஇடி அப்படிங்கிறது நம்ம பண்ணணும் ஈட் அப்படின்னு சொல்லி பண்ணணும். அதே மாதிரி இஇஎன் அப்படின்னு என்ன பண்ணோம்? ஈன் அப்படின்னு சொல்லி பண்ணணும். சரி, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இஇஎன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சவுண்டு? ஈன் ஒன்று வரும் இல்லையா? அப்போ இஇஎன்ன நான் ஈன் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஏன் சார் இந்த ஈன் வருது அப்படின்னு அடுத்த டவுட் வரும். ஏன் ஈன்னா ஈன் தான் சொல்லணுமா? ஏன் ஈன்னு சொல்கிறோம்? ஏன்னா 2 வவல் இருந்தேன்னா சொல்லிக்கேன். முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்டு. ஓகேவா? அப்போ என்னது? இங்கே ஈயோட லாங் சவுண்ட் என்ன சார்? ஈ தானே? ஈயோட லாங் சவுண்ட் என்னது? ஈ தான். ஸோ அப்போ ஈயோட லாங் சவுண்ட் ஈங்கிறதுனால என்ன பண்ண நான் ஈ என்னோட இது இன்னு அப்படிது ஈன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஓகேவா? அதனால தான் இந்த ஈன் வந்திருக்கு. காம்பவுண்ட் லெட்டர்ஸ் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண இந்த வேர்டு ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டு வரலாமா? சொல்லுங்க பார்ப்போம். எஸ்ங்கிறது ஒரு கான்சோனன்ட் லெட்டர். ஏன் இஸ்ங்கிறது ஒரு கான்சோனன்ட் லெட்டர், இக்குங்கிறது ஒரு கான்சோனன்ட் லெட்டர். அப்போ 2 கான்சோனன்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன சொல்லியிருக்கேன் நான்? அப்படியே அப்ளை பண்ணி சொல்லியிருக்கோமா? ஸோ அப்போ நான் வரும் இஸ் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இக்கு என்ன சார்? இக்கு கான்சோனன்ட் தானே? அடுத்து பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு? இரு என்ன சார்? இரு கான்சோனன்ட். அப்போ 2 கான்சோனன்ட் வந்துச்சா ஆஸ் யூசுவல் சேம் ரூல். அந்த ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்குவோம். அப்போ என்ன இருக்குது? இக்கு இருக்குது. இக்கையும் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். புரியுதா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? கான்சோனன்ட். இதை ஈங்கிறது என்ன சார்? வவ்வல் லெட்டர். அப்படிதானே? ஈங்கிறது என்னது? வவ்வல். அப்போ கான்சோனன்ட் ப்ளஸ் வவ்வல் சேர்ந்துச்சுன்னா காம்பவுண்ட் லெட்டர் வரும் தானே? அப்போ இரு ப்ளஸ் ஈ என்ன சார்? ரீ. அப்படிதானே? இரு ப்ளஸ் ஈ எனக்கு சேஞ்ச் ஆகும், ரீ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். லாஸ்ட் என்ன இருக்குது? ஒரே ஒரு இன் கான்சோனன்ட் லெட்டர், வேற எடுத்து எந்த லெட்டர்ஸ் இல்லை. என்ன பண்ண இன்ன அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ சொல்லுங்க அப்போ இஸ் இக்ரின்னு சொல்லக்கூடாது. இது எப்படி சொல்லணும்? அப்படியே சாஃப்டா ஸ்டேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லக்கூடாது? இஸ் இக்ரின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி பண்ணணும். புரியுதா? சரி, அடுத்து பாருங்க. PAINT இருக்குதா? பிக்கு என்ன சவுண்டு? பிக்கு இ அப்படின்னு சவுண்டு. ஏஐ என்ன சவுண்டு? ஏஐஎன் என்ன சொன்னோம்? நம்ம ஐன் சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னோம்? ஐன். அப்போ ஏஐஎன் ஐன். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் என்ன இருக்குது? டி இருக்கா? டீக்கு என்ன சவுண்டு? இட் சவுண்டு. டீக்கு என்ன சவுண்டு? இட் சவுண்டு. ஏன் சார் இதுக்கு ஐன்னு சொல்கிறோம்? ஏன்னா ஏயோட என்ன சவுண்டு? ஐ அப்படின்னு சொன்ன போது எங்கே பார்த்தோம்? நம்ம இந்த வவ்வல்ஸ் கான்சோனன்ட் பார்த்தோம் தெரியுமா? அது தமிழ் வவ்வல்ஸ் லெட்டர், தமிழ் கான்சோனன்ட் லெட்டர், இங்கிலீஷ் வவ்வல் லெட்டர், இங்கிலீஷ் கான்சோனன்ட் லெட்டர் எங்கே பார்த்தோம் தெரியுதுங்களா? Day 1 Day 2 பார்த்துருவோம் இல்லையா? அது பிரகாரம் ஏஐ வந்துச்சு அப்படின்னா தமிழ் வவ்வல் லெட்டரில் ஐ சவுண்டு வரும். அதனால என்ன பண்ணிக்கிறேன் நான் ஏஐய ஐ போட்டிருக்கேன். என்னக்கு என்னது? அஸ் யூஸ்வல் நமக்கு தெரியும் கான்சோனன்ட் லெட்டர் இன் தானே? அதுதான் ஏ என்ன பண்ணா ஐன்னு போட்டிருக்கேன். அடுத்து டீக்கு இட். சரி, இப்போ ப்ரொனன்சியேஷன் பண்ணலாமா? மேட்ச் பண்ணலாமா? இப்போ இப்புங்கிறது என்ன சார்? கான்சோனண்டா? ஐங்கிறது வவல். அப்போ இப்பு ப்ளஸ் என்ன சார் வரும்? பேய். அப்படி தானே வரும்
அடுத்து என்ன வரும்? யாசனா இருக்கு, இங்கே இன்னு இருக்குது, இங்கே இட்டு இருக்குது. அப்புறம் வரும் இந்த இன்னு கான்சோனண்ட்டு, இட்டும் கான்சோனண்ட்டு. அப்படின்னா அப்புறம் ரெண்டே என்ன அப்படி பண்ணணும்? பாயிண்ட் அப்படின்னு வரும். என்ன வரும்? பாயிண்ட் அப்படின்னு வரும். பாயிண்ட்டுன்னு படிக்கிறோம்னா பெயிண்ட் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? பெயிண்ட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். பாயிண்ட் அப்படின்னு படிக்கக்கூடாது. புரியுதா? அதாவது ப்ரொனன்சியேஷன் தமிழ் லெட்டர்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஆனால் ப்ரொனன்சியேஷன் நான் சொல்கிறேன், அதை அப்படியே லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த பாயிண்ட்னு படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்? பெயிண்ட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ITEM. பைக்கு என்ன சார்? ஐக்கு இப்போ ஐனா ஈ சவுண்ட் வரும்னு சொன்னோம் இல்லையா? ஐனா ஈ சவுண்ட் வரும்னு சொன்னோம். சம்டைம்ஸ் ஐ வரும்னு சொன்னோம். ஓகேவா? ஈ இங்கே வரும். ஷார்ட் சவுண்ட் வந்தால் ஈ வரும். லாங் சவுண்ட் வந்தால் ஐ வரும். இந்த ஐ ஷார்ட் சவுண்டா லாங் சவுண்டா? எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? எந்த சிக்ஸ் நேற்று சொன்னமே ஞாபகம் இருக்கா? V + C + V அப்படின்னா இது என்ன சவுண்டு? இப்படி இருந்துச்சுனாலோ இல்லை V + V அப்படி வந்துச்சுனாலோ என்னதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸ் லாங் சவுண்ட் தானே? இந்த ஃபார்மேட் வந்துச்சுன்னா இது லாங் சவுண்டு, இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் இது லாங் சவுண்டு. சொல்ல ஞாபகம் இருக்கா? அதே பிரகாரம் பாருங்க, இங்கே என்ன இருக்குது? வீணா தெரியுமில்ல? வீணா வவல், சீனா கான்சோனன்ட். இது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் தெளிவாக சொல்லிடுவேன். இப்போ அது பிரகாரம் பாரு, ஐ என்ன சார்? இது ஒரு வவலா? ஈங்க என்ன சார்? வவல். அப்படி தானே? பாருங்க, ITE. ஐடியில் ஐயும் வவல், ஈயும் வவல். என்ன சார் ரூல்ஸு இருக்கா? V + C + E. அப்போ என்னது? முன்னாடி இருக்கிறது லாங் சவுண்டு. ஐயோட லாங் சவுண்டு என்னது? ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, ஐக்கு லாங் சவுண்டு ஐ தான். அப்படி தானே? அப்போ இது என்ன வந்து ஐ அப்படி என்ன வரக்கூடாது? என்ன வரக்கூடாது? நமக்கு ஈ சவுண்ட் வரக்கூடாது. என்ன வரணும்? ஐ வரணும். என்ன ரூல்ஸு? ஏன் என்ன காரணம்? V + C + V ஃபார்மெட்டு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணேன்? நான் கை போட்டிருக்கேன். ஓகேவா? ITE அப்படின்னா பண்ணலாம். ஐடி என்ன பண்ணலாம்? சேனாப்லே இல்லாமா? ஐடி தனித்தனியாக இது என்ன பண்ணலாம்? ஐட்டுக்கு நான் ஐட் அப்படின்னு போட்டாரு. ஓகேவா? அடுத்து எம்முக்கு என்ன சார்? இம்மா. எம்முனா இம். இப்படி நான் எழுதிக்கலாம், இந்த ஸ்ட்ரக்சர் எழுதிக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு இதை விட இன்னும் கிளியராக சொல்லுங்கள் சார் அப்படின்னா அது கிளியராகவும் நம்ம சொல்லிடலாம். வேறு எப்படி சார் இன்னும் கிளியராக சொல்லுங்க பாருங்கள். இப்போ ஐடி என்னது? ஐடி அப்படின்னா இட்டு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இருக்குது நமக்கு ஐ லாங் சொன்னால நான் ஐ மட்டும் எடுத்து ஐனே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? தனியாகவே லெட்டர்ஸ் பிரிச்சே கொடுத்தாரு. உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அடுத்து பாருங்க, டீக்கு என்ன சவுண்டு? டீனா இட்டு சவுண்டு. அடுத்து இஎம். என்ன சவுண்டு? ஈனா ஏ. அடுத்து எம்முனா இம் சவுண்டு. அப்படி தானே? அப்படி தானே? சரி, இப்போ மேட்ச் பண்ண பார்ப்போம். ஐங்கிறத மொபைல் லெட்டரா? ஸோ மொபைல் அப்படியே போட்டுக்கலாமா? மொபைல் அப்படியே போட்டு அப்போ அந்த ஐ என்ன பண்ணேன்? நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன சார் இருக்கு? இட்டுங்கிறது ஒரு கான்சோனன்ட். அடுத்து என்னது? ஈங்கிறது ஒரு ஏங்கிறது ஒரு வவல். அப்படின்னா அது இட்டு ப்ளஸ் ஏ டே. அடுத்து லாஸ்ட் என்ன சார் இருக்குது? ஒரே ஒரு கான்சோனன்ட். அப்படின்னது இம். ஒரு ஐட்டம். என்ன வரும்? ஐட்டம் அப்படிங்கிறத ஐட்டம் சொல்லி பிடிப்பாங்க. புரியுதா? அடுத்து சிஹெச். என்ன சார்? சிஹெச்சுக்கு நமக்கு தெரியுமா? சொல்லி கொடுத்துருமே. சிஹெச் அப்படின்னாலே இச் சவுண்டு. எதில் பார்த்தோம்? எதில் சார் பார்த்தோம்? தமிழ் கான்சோனன்ட் லெட்டர்ஸ் வந்துச்சா? அதில் என்ன பண்ணோம்? சிஹெச்சுக்கு இச் அப்படின்னு சொன்ன பார்த்தோம். ICK. என்ன சவுண்டு? இக் சவுண்டு. ஐனா ஈ சவுண்டு, சிகேனா இக்கு சவுண்டு. எங்கே பார்த்தோம்? நம்ம காம்பவுண்ட் லெட்டர் ஃபார்மில் பார்த்தோம் இல்லையா? அப்போ இக். அடுத்து இஎன் என்ன சார்? இஎன்னா இஎன். இது இதில் பார்த்தோம்? காம்பவுண்ட் லெட்டர் ஃபார்மில் பார்த்தோம். ஓகேவா? வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் என்ன பண்ணுறோம்? எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆர்டராக 1 by 1 இதெல்லாம் புரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க? அதை பார்த்துட்டு இதில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகேவா? சரி, இப்போ மென்ஷன் பண்ணலாமா? இச்சு ப்ளஸ் இ. என்ன சார்? இச்சு ப்ளஸ் இ. என்ன சொல்கிறது? எனக்கு சி அப்படின்னு வரும் இல்லையா? இச்சு ப்ளஸ் என்ன வரும்? சி அப்படின்னு வரும். அடுத்து என்ன இருக்கு? இக்கா. இக்கு ப்ளஸ் ஏ. என்ன சார்? சி கே. அடுத்தது லாஸ்ட்ல இன்னும் இருக்குதா? அதாவது பார்த்தீங்கன்னா சாரி, இந்த இடத்துல பிரிக்கிறத மாற்றி பிரிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன வரும்? 2 கேவல தனியாக பிரிக்க சொன்னீங்கல்ல. ஐசிக்கு ஒரு என்னது? இக்கு சவுண்டு. அடுத்து என்னது? கேக்கு ஒரு இக்கு சவுண்டு. ஞாபகம் இருக்கா? அதாவது 2 வந்தால் என்ன பண்ணுவோம்? பிரிக்கணும்னு சொல்லிக்கல. சி வந்தால் ஒரு இக்கும், கே வந்தால் ஒரு இக்குன்னு சொன்னோம் இல்லையா?
அடுத்து பாருங்க இஎன் வந்து ஸ்ட்ரக்சர் வரும் இஎன் வந்துச்சுன்னா என் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் வரும் சொல்லுவாப்பா இச்சு ப்ளஸ் என்ன சார் சியா சி அடுத்து இங்கே பாருங்க இக்குங்க ஒரு கான்சனண்டா இங்கே இக்குங்க கான்சனண்டா ரெண்டு கான்சனண்டா ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் என்ன பண்ணுவோம் அப்படியே போட்டுக்கோமா இக்கு அப்படியே போட்டேன் அடுத்து இந்த கான்சனண்ட் இங்கே வவலோட இருக்கு காம்பவுண்டா மாதிரி ஏங்க இது வவல் தானே காம்பவுண்ட் வச்சா இக்கு ப்ளஸ் என்ன சார் கே யா அடுத்து லாஸ்ட்ல இருக்கு அப்ப சிக்கன் இங்க என்ன வரும் சிக்கன் அப்படின்னு வரும் இது எப்படி சொல்லலாம் சிக்கன் அப்படின்னு படிக்கணும் என்ன படிக்கணும் சிக்கன் அப்படின்னு சொல்லி படிக்கணும் சேர்த்து படிக்கும் போது அடுத்து என்ன இருக்கு RETUR ஓகேவா RE இது என்ன சார் சவுண்டு பாருங்க RE பிரிக்க முடியுமா RETUR என்னது டர்ன் அப்படின்னு பிரிப்பாங்க அப்படிதானே அப்போ RE நமக்கு என்ன இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் RE ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் தானே என்னென்ன ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் DE ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் IR ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் UN ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் UM ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் இதான் சொன்னோம் IL ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் சொன்னோம்ல இப்போ எல்லாமே ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் இப்போ அந்த பிரகாரம் RE வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன படிக்கணும் ரீ அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா என்ன வரும் ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அடுத்து டீக்கு என்ன சார் சவுண்டு டீனா இட்டு சவுண்டு அடுத்து URN யூக்கு ஆ ஆருக்கு இரு எண்ணுக்கு இன்னு அப்படிதானே என்னது யூக்கு ஆ ஆருக்கு இரு எண்ணுக்கு இன்னு இப்போ இதெல்லாம் பண்ண தனித்தனியாக பேரா UR என்ன போட்ட ஆர் அம்சம் போட்டேன் இல்லையா என்ன பண்ணுறேன் URN அப்படி என்ன பண்ணுறேன் ஆர் அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகேவா மேட்ச் பண்ணலாமா இது என்ன பண்ணுவோம் ரீங்க ஒரு காம்பவுண்ட் லெட்டர் தானே அப்படியே போடலாமா ரீ அடுத்து என்ன இருக்கு இட்டு பிளஸ் என்னது இட்டு பிளஸ் ரீட்டா ரீட்டா லாஸ்ட் என்ன இருக்குது ரெண்டுமே காம்பவுண்ட் இது கான்சோன்ட் இல்லையா சொன்ன போறேன் அப்படின்னா ரிட்டர்ன் 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 அப்படின்னு சொல்லணும் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்லணும் ஓகேவா அடுத்து பாருங்க BILLAGER இருக்கா அப்ப வீக்கு என்ன சவுண்டு வீனா இவ் அடுத்து எல்லுக்கு என்ன ஐஎலுக்கு என்ன சவுண்டு ஐஎலுக்கு இல் அடுத்து திரும்ப ஒரு எல் இருக்கா இல் அடுத்து ஏஜிக்கு என்ன சவுண்டு ஏஜி அப்படின்னா ஏஜ் சொன்னோமா ஏஜ் என்ன சவுண்ட் சொல்லியிருக்கோம் ஏஜ் இஆருக்கு எர் அப்படிதான் சொன்னோம் இஆருக்கு எர் அப்படின்னு சொன்னேன் சரி இது எப்படி மாத்திரம் அப்ப சொல்லுமா இவ்வு பிளஸ் இ என்ன சார் வி இவ்வு பிளஸ் என்னது வி அடுத்து இல்லைங்க கான்சோண்டா இங்கே இல்லை கான்சோண்ட் அப்படின்னா பண்ண ஃபர்ஸ்ட் கான்சோண்டா அப்படியே போட்டோம்னா அடுத்த இங்கே இல்லை கான்சோண்டா இங்கே ஏ அப்படின்னா இல்லை பிளஸ் என்னதா லே அப்படித்தானே லே அடுத்து இஜ்ஜு கான்சோண்டா ஏ கான்சோண்ட் வவல் அப்படின்னா வரும் ஜே சவுண்ட் வருமா ஜே சவுண்ட் தானே வரும் அதாவது இஜ்ஜு பிளஸ் ஏனது ஜே அப்ப ஜே சவுண்ட் வருது அடுத்து என்னது லாஸ்ட் ஒரே ஒரு கான்சோனன்ட் இருங்கிறது அப்படின்னா போறேன் இந்த இருற அப்படியே போட்டுக்கிட்டேன் அப்படின்னா வரும் வில்லேஜர் வில்லேஜர் வரும் புரியுதா அதாவது இன்னொரு டைம் சொன்ன இவ்வு பிளஸ் ஏனது வி அடுத்து இல்லு கான்சோண்ட் இல்லு கான்சோண்ட் அதனால போடுறேன் ஃபர்ஸ்ட் இல்ல அப்படியே போட்டுக்கிறேன் அடுத்து இந்த இல்லு பிளஸ் ஏன சவுண்ட் எனக்கு லே சவுண்டு ஸோ லே போட்டுக்கிட்டேன் அடுத்து இஜ்ஜு பிளஸ் ஏன சவுண்டு ஜே சவுண்டு ஜே போட்டுக்கிட்டேன் கடைசி என்னது ஒரே ஒரு இருங்கிற கான்சோண்ட் இருக்குது அந்த கான்சோண்ட் அப்படியே போட்டுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வில்லேஜர் அப்படின்னு சொல்லி வருது என்ன வருது வில்லேஜர் அப்படின்னு சொல்லி வருது ஓகேவா அடுத்து பாருங்க ARRIVE இல்லையா இது எப்படி படிக்கணும் AR ஏக்கு என்னது அடுத்து ஆருக்கு இருறா அடுத்து இன்னொரு ஆருக்கு இரு IVE என்ன சொன்னோம் IVEக்கு ஐ அப்படின்னு சொன்னதுக்கா IVE அப்போ நான் என்ன படிக்கணுமா ஐ இது சொல்லி கொடுத்தோம்ல காம்பவுண்ட் ஃபார்ம்ல காம்பவுண்ட் லெட்டர்ஸ் சொல்லி கொடுத்துருப்போம் இப்போ சொல்லுங்க அப்போ என்ன பண்ண அப்படியே போட்டோம்னா அடுத்து இங்கே இரு இங்கேயும் இரு அப்போ என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் பண்ணா அடுத்து என்னது இரு பிளஸ் என்னது ரையா அப்படிதானே இரு பிளஸ் ஐ ரை அடுத்தது லாஸ்ட் ஒரே ஒரு கான்சோனன்ட் லெட்டர் இருக்குது அப்படினது இப்போ அப்படியே போட்டுக்கிட்டேன் அப்படினது அரை என்ன வரும் ஐ அப்படி என்ன சொன்னா அரை அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்க என்ன கொடுத்தாங்க BECAME இது எப்படி சார் படிக்கணும் BECAME பிங்க சார் CAKME தனி வேர்டு இருக்குல்ல CAKMEங்கிற ஒரு வேர்ப் இருக்குது அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 2 லெட்டர்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக லெட்டர் தான் இருக்கும்
அது ஒரு ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் இல்லையா, அது ஒரு ப்ரிஃபிக்ஸ் லெட்டர். அப்ப பிஇ இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் ஃபார்ம் என்ன சார் சொன்னோம், பிஇ வந்துச்சு அப்படின்னா பி சொல்லிருப்போம் இல்லையா, பிஇக்கு பி அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் ஃபார்ம் சொல்லிருப்போம். அடுத்து சிக்கு என்ன சார் சவுண்டு, சிக்கு இக்கு ஏஎம்இ. ஏஎம்இக்கு என்ன சொன்னோம், ஏ லாங் சவுண்டு தானே, ஏன்னா இ இருக்குது, இ மொபைல் ஏ மொபைல், அப்போ ஏங்கிறது லாங் சவுண்டு அப்படின்னது ஏ அப்படின்னு வரும் இல்லையா, ஏ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேட்ச் பண்ண அப்போ பிங்கிறது காம்பவுண்ட் ஃபார்மா, காம்பவுண்ட் அப்படியே போடலாமா, அப்போ பி அப்படி போட்டுக்கிட்டு அடுத்து இக்கு பிளஸ் ஏ என்ன சார், இக்கு பிளஸ் ஏ கே அப்படின்னா இக்கு பிளஸ் ஏ கே. லாஸ்ட்ல என்ன இருக்குது, ஒரே ஒரு கான்சோனன்ட் லெட்டர் இருக்கா, கான்சோனன்ட் என்ன பண்ண அப்படியே போட்டேன், அப்படின்னா பி கேம், பி கேம் அப்படின்னு சொன்னோம், பி கேம் சொல்லணும், எப்படி சொல்லணும், பி கேம் சொல்லி நம்ம சொல்லணும். ஓகேவா. அடுத்து பாருங்க RANGE என்ன இருக்கு, RANGE இது எப்படி சொல்லணும், ஆர்ஏக்கு ஆருக்கு இரு. அடுத்து ANG என்ன சொன்னேன், ANGE ஓகேவா, ஏஞ்ச் அப்படின்னு என்ன வரும், ANGE அப்படின்னு ஏஞ்ச் அப்படின்னு படிக்கணும். ப்ரான்ஸ் பண்ணலாமா. அப்போ இரு பிளஸ் ஏன்னா சார், இரு பிளஸ் ஏ எனக்கு என்ன வரும், ரே அப்படின்னு வரும். அப்போ இஞ்சி கடைசியாக கான்செப்ட் அப்படியே போட்டுக்கிறேன், அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு வரும். ஓகேவா. அப்போ ANG வந்துச்சுன்னா ஜி வந்துச்சா ஏஞ்ச். ஒருவேளை ANG மட்டும் வருது அப்படின்னா ஆங் சவுண்ட் வரும். ANK இல்லாட்டி ANG மட்டும் வந்தால் அது ஆங் சவுண்ட் வரும். அது பக்கத்தில் ஒருவேளை இந்த மாதிரி இ வந்துச்சு அப்படின்னா இஞ்சு சவுண்டாக மாறிடும். எப்போ இஞ்சு சவுண்டாக மாறும், இ வந்தால் இஞ்சு சவுண்டாக மாறும். சப்போஸ் இ வரலை அப்படின்னா வரும், இங்கு சவுண்டு வரும். ஓகேவா. இதெல்லாமே காம்பவுண்ட் லெட்டர்ஸை தெளிவாகவே கொடுத்துருப்போம். அடுத்து BRUNCH இல்லையா, பிக்கு என்ன சார் சவுண்டு, பினா இப்பு சவுண்டு, ஆருக்கு இரு சவுண்டு, யூஎனுக்கு அன் சவுண்டு தானே. அடுத்து CHக்கு இச்சு சவுண்டு. இப்போ சொல்லுங்க சார், மேட்ச் பண்ணலாமா. இப்பு கான்சவுண்டா, இரு கான்சவுண்டு, அப்படின்னா ரெண்டு கான்சவுண்ட் போது ஃபர்ஸ்ட் கான்சவுண்ட் அப்படின்னா. அடுத்து இரு பிளஸ் என்னது ஆங்கிறது மொபைல், அப்போ இது கான்சவுண்ட். கான்சவுண்ட் சான்ஸா காம்பவுண்டா மாதிரி தான், இரு பிளஸ் என்னது ரா. அடுத்து லாஸ்ட் என்ன இருக்கு, இங்க இன் இருக்குதா, இன்னுங்கிறது கான்சவுண்ட், இச்சுங்க கான்சவுண்ட். அப்போ ரெண்டு கான்சவுண்ட் அப்படியே போடலாமா, இன் இச். அவசரம் இருக்குது பிரான்ச் அப்படின்னு வருது, என்ன வருது பிரான்ச் அப்படின்னு சொல்லி வருது. புரியுதா. ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ண வேர்ட்ஸை ஸ்பிட் பண்ணி என்ன பண்ணணும், அதுக்கான சவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொனவுன்சியேஷன் ட்ரை பண்ணணும். ஓகேவா. ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்னா. ஸோ ஒன்ஸ் டைம் ரீகால் பண்ணி பார்க்கலாமா. இப்போ என்ன பண்ணும், SCREEN அப்படிங்கிற அந்த வேர்டு என்ன பண்ணணும், ஸ்க்ரீன் சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து PAINT அப்படிங்கிற பண்ணணும், பெயிண்ட் சொல்லி பண்ணணும். அடுத்து ITEM அப்படிங்கிற இந்த வேர்டு என்ன பண்ணணும், ஐட்டம் சொல்லி பண்ணணும். அடுத்து CHICKEN அப்படிங்கிற வேர்டு எப்படி பண்ணணும், சிக்கன் சொல்லி பண்ணணும். அடுத்து RETURN அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணணும், ரிட்டர்ன் சொல்லி பண்ணணும். அடுத்து VILLAGER அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணணும், வில்லேஜர் சொல்லி பண்ணணும். அடுத்து ARRIVE அப்படிங்கிற இந்த வேர்டு பண்ணணும், அரை சொல்லி பண்ணணும். அடுத்து BECAME அப்படிங்கிற வேர்டு பண்ணணும், பிகேம் சொல்லி பண்ணணும். அடுத்து RANGE அப்படிங்கிறோம்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பண்ணணும். அடுத்து BRUNCH அப்படின்னா பிரான்ச் அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We will see the next video.